ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி அண்ட் பேரலல் டு ஹெச்பி அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கொஷின் பார்த்துக்கலாம். Draw the projections of a cylinder of diameter 36 mm and axis 55 mm long when it lies on HP on one of its generators and the base is perpendicular to HP and inclined at 50 degree to the VP. ஸோ இதுதான் கொஷினுங்க. இந்த கொஷினில் கிவன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 36 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஹைட் 55 mm, அதாவது நம்ம சிலிண்டரோட ஹைட் வந்து 55 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா when it lies on HP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிலிண்டர் வந்து ஹெச்பியில் லை ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஹெச்பியில் லை ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட சிலிண்டரோட ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்டு பாட்டம் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டாப் ஃபேஸ் அண்ட் பாட்டம் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு விபியில் தான் தெரியும். சரிங்களா, ஹெச்பியில் தெரியாது. நம்மளுக்கு ஹெச்பியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தட் மீன்ஸ் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆக்சிஸ் வந்து இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா விபிக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஆக்சிஸ் வந்து விபியில் வந்து பர்பெண்டிகுலர் இருக்கிற மாதிரி வச்சு ட்ரா பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு டயக்ராம் கரெக்டாக வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஜெனரேட்டர் மேலே வந்து அது டச் ஆகிருக்கு ஹெச்பியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா த பேஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, அதாவது பேஸ் தான் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்க்ளைன்ட் அட் 50 டிகிரி டு விபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விபிக்கு 50 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஹெச்பிக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்னா, அதாவது பேஸ் வந்து ஹெச்பிக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பேஸ் வந்து ஹெச்பியில் வந்து நம்மளுக்கு வெட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ டயக்ராம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிலிண்டரோட சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சரிங்களா, ஸோ 36 mm டயாமீட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 18 mm எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டயக்ராம் கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஸோ 18 mm எடுத்தாச்சு. 18 mm எடுத்துட்டு நம்மளோட சிலிண்டர் வந்து லைஸ் ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ஒய் லைனில் டச் ஆகி தான் டயக்ராம் வரும். ஓகேங்களா, அதனால் வந்து எக்ஸ்ஒய் லைன்லேருந்து டச் ஆகிற மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ நம்ம சிலிண்டருக்கான சர்க்கிளை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த சிலிண்டரோட சர்க்கிளை வந்து நம்ம 8 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணால் தான் வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலிண்டரோட சர்க்கிளை வந்து 8 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ஒய் லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பார்ட்ஸாக பிரிஞ்சிடும். அதே மாதிரி வரைஞ்ச லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட்ஸாக பிரிச்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ரொடெக்டர் எடுத்துக்கங்க. ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் வந்து வச்சுட்டு 45 டிகிரி மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 8 பார்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து 8 பார்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நேம் வந்து அசைன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நேம் அசைன் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 8 பார்ட்ஸுக்கும் நேம் அசைன் பண்ணணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இருந்தாலும் வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா நேம் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, A dash, B dash, C dash, D dash, E dash, F dash, G dash and H dash அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பேக் சைடில் ஒரு ஃபேஸ் இருக்குங்களா, அந்த ஃபேஸ்க்கு வந்து நம்ம 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 1 2 3 எல்லாமே வந்து இன்விசிபிள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். கீழே ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட சிலிண்டர் வந்து விபியில் டச் ஆகி இருக்குல்ல அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 20 mm அல்லது வந்து ஒரு 15 mm கீழே வந்து நம்ம சிலிண்டர் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம சிலிண்டரோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 55 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இதிலிருந்து நம்ம ஒரு 55 mm வச்சுட்டு இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்குள்ளே நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுக்க போகிறோம். 8-2 லைன் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 7-3 லைன் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 6-4 லைன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 லைன். ஸோ இது நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்து 36 mm தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அசைன் பண்ணிடலாம். சரிங்களா, அந்த ஏபிசிடி அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகேங்களா, இது வந்து பேக் ஃபேஸு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து எது எந்தெந்த பாயிண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. ஓகேங்களா, அதே மாதிரி டிக்கு பின்னாடி எஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, சிக்கு பின்னாடி ஜிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி பிக்கு பின்னாடி ஹெச் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து அதாவது இந்த இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏஹெச்ஜிஎஃப்இ இது மட்டும்தான் விசிபிளாக தெரியும். இந்த பிசிடி எல்லாமே வந்து கீழே இருக்குது, அதனால் வந்து எல்லாமே இன்விசிபிள். சரிங்களா, ஸோ இந்த டாப் வியூ ட்ரா பண்ணும்போது இதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அசியூம் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ். ஸோ இது வந்து 1 2 3 4 5, அதே மாதிரி 4க்கு பின்னாடி 6, 3க்கு பின்னாடி 7, அதே மாதிரி 2க்கு பின்னாடி 8. நம்மளுக்கு இந்த 2 3 4 அப்படிங்கிறது இன்விசிபிள். ஸோ இந்த 2 3 4 வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ இந்த டாப் வியூ வரும்போது மட்டும்தான் இது இன்விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிலிண்டரோட அவுட்ரு சர்ஃபேஸ் மட்டும்தான் வந்து நம்ம நல்லா டார்க்காக ட்ரா பண்ணி காட்ட போகிறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மீதி எல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜெனரேட்டர்ஸ் வந்து நம்ம டார்க்காக ட்ரா பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டுமே வந்து அந்த ஜெனரேட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த ஜெனரேட்டர்ஸ் வந்து நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணி காட்டணுமா மற்ற டயக்ராமாக வரைகிற மாதிரி அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதோட டைமென்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஹைட் 55 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 55 mm மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட டயாமீட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. டயாமீட்டர் 36 mm. ஓகேங்களா, ஸோ இதோட செகண்ட் ஸ்டெப்பு நம்மளுக்கு முடிஞ்சது. ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ டயக்ராம் கீழே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் நம்ம ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா the base is perpendicular to HP and inclined at 50 degree to VP அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ நம்ம பேஸை வந்து நம்ம 50 degree இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணி காட்டணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 degree இன்க்ளைண்டாக வரைகிறதுக்காக நம்ம வந்து டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராம் அப்படியே நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட போகிறோம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம ஆக்சிஸ் விட்டுட்டு பேஸ்லேருந்து தான் நம்ம இன்க்ளைனேஷன் எடுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு வந்து பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இங்கே நோட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொடெக்டர் வச்சுப்போம். ஸோ 0 to 0 ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு 50 degree இந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிட்டு
ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டயக்ராமை அப்படியே இங்கே ட்ரா பண்ணி காட்ட போகிறோம். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா 5, அதை எடுத்துக்கலாம். 5 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய டைமென்ஷன் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 36 mm அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த 36 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 55 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நார்மல் ப்ரொடெக்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் காம்பஸ் வச்சு கூட ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைனை டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க. ஃபிஃப்டி 55 mm லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து இது வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து 5.5 வருது, இங்கே வந்து 5.5 தான் வரும், ப்ளஸ் இது வந்து சென்டரில் வரணும். ஓகேங்களா? ஸோ 18 mm, இங்கேருந்து இதோட சென்டர் 18 mm எடுத்துக்கோங்க. இது வந்து 5.5 வந்துச்சு, இங்கேருந்து இது 5.5 வந்துச்சு. லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் இந்த ஆக்சிஸ் லைனை மட்டும் ப்ரொஜெக்ஷன் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஓகே, டன், முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 டிகிரி அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 1 2 1 3 1 4 1 5 1 மாதிரி மார்க் பண்ணிட்டோம். 6 1 7 1 8 1. ஓகேங்களா? இதில் அந்த 2 3 4 வந்து இன்விசிபிள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ இதெல்லாம் வந்து இன்விசிபிள், அதனால் வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணலாம். நம்மளுக்கு ஃபோர்த்து ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து ஹெச்பிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நார்மலாக தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அது புரியல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கொஷின் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் இட்ஸ் ஜெனரேட்டர்ஸ் டச்சிங் ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்மளுடைய டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்பியில் லையாக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷினில் முதலே சொல்லியிருந்தாங்க. அதனால் அது வந்து நம்ம பெருசாக வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ட்ரா பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா லைஸ் ஆன் ஹெச்பியில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் வந்து மார்க் பண்ணுங்கள். 1 1 1 டேஷ் 2 இங்கே வருது, 2 1 டேஷ் 3 1 டேஷ், இது வந்து 4 1 டேஷ் 5 1 டேஷ் 6 1 டேஷ் 7 1 டேஷ், இது வந்து 8 1 டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து ஏபிசிடி இருங்க. ஸோ ஏ 1 டேஷ், இது வந்து பி 1 டேஷாக இருக்கும், இது வந்து
C1 டேஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் எதுனா இந்த ஏபிசிடி மட்டும்தான் ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஃப்ரெஞ்ச் கர்வோ அல்லது ஃப்ரீ ஹேண்ட்லேயோ ட்ரா பண்ணும்போது லைட்டாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்வ் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை டார்க்காக வந்து ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு வந்து டயக்ராம் வந்து நீட்டாக வராது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு விசிபிள். இங்கே பேக் சைடு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கேருந்து பார்க்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3, 2 இருக்கக்கூடிய 8 அதே மாதிரி 7 இது மட்டும்தான் விசிபிளாக தெரியும். இந்த 4, 5, 6 வந்து இன்விசிபிளாக தெரியும். அதாவது இந்த 4, 5, 6 இன்விசிபிளாக தெரியும். டயக்ராம் உள்ளே போகிறதுனால அது தெரியாது. ஸோ இந்த 7, 8 1ல் இருந்து 2, 2ல் இருந்து 3 இது மட்டும்தான் விசிபிளாக தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3லிருந்து C வரைக்கும் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனை வந்து டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய அவுட்டர் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு Gயிலிருந்து 7 வருது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய அவுட்டர் சர்ஃபேஸ். ஓகேங்களா. அதாவது 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நம்ம இன்விசிபிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா 3, 4, 5 அண்ட் 6லேருந்து 7 வரைக்கும். அதாவது இந்த ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு இன்விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆஃப் மட்டும் தான் நம்ம இன்விசிபிளாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம எதுவும் ட்ரா பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டயக்ராம் இவ்வளோ தான். ஓகேங்களா. இதில் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணுறீங்க. அதே மாதிரி இதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் டார்க்காக வரும். ஓகேங்களா. இதில் இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு இன்விசிபிள். ஸோ அந்த இன்விசிபிள் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து டாட் லைன்ஸ் போட்டு மார்க் பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டயக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணாமல் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஆக்சிஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டயக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ சிலிண்டர் ஒன்று, கோன் ஒன்று, இது ரெண்டும் ட்ரா பண்ணும்போது அந்த ஆக்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரா பண்ணி காமிச்சே ஆகணும். ஏன்னா அதில் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது எல்லாமே ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அவுட்டர் சர்ஃபேஸை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட்டர்ஸ்க்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதனால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.